இங்க எல்லாரும் அமைதியா இருக்கும் போது, எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது, ஒன்னு ஃபர்ஸ்ட் கிதியோனிடத்துல இருந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர், அவன் ஒரு புதிய யூகத்தை உண்டு பண்ணி, ஒரு புதிய ஞானத்தை கேட்டு, ஒரு புதிய ஐடியாவை அவன் செய்யறான். கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறான். இரண்டாவது வேதம் சொல்லுது, நான் நம்புறேன் இந்த கிதியோன் மேல ஆண்டவர் இவ்வளவு பெரிய இரக்கத்தை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே என்னால ஒண்ணு முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லும் போது, தன்னை குறித்து ஒரு பெரிய வெளிச்சம் உள்ளது யார் அப்படின்னா கிதியோன். நான் நம்புறேன் இந்த 8வது நாள்ல இந்த வார்த்தைக்காக உங்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிறேன். நீங்க எப்ப வளருவீங்க தெரியுமா? நீங்க எப்ப சந்தோஷமா வாழ்வீங்க தெரியுமா? உங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு முதல்ல உங்களுக்கு தேவை. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இதுவரைக்கும் நீங்க யாருன்னு உங்களுக்கு பிசாசு எப்படி தெரிய வச்சிருக்கான் தெரியுமா? நீ விழுந்து போறவா, நீ எழும்ப மாட்ட, நீ இப்படி, நீ கஷ்டம். உங்களை குறிச்ச ஒரு தெளிவான வெளிப்பாட இந்த கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்கல்ல, குகைகள்ல போய் ஒளிஞ்சாங்கல்ல, இவங்களுக்கு யாருக்குமே தங்களை குறிச்சு என்ன இல்லை? தங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்லை. தங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்லை. தங்களை குறிச்சு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. தங்களை குறிச்சு ஒரு பெரிய கான்பிடென்ட் இல்லை. தான் ஆராதிக்கிற தேவனை குறிச்சு ஒரு நம்பிக்கை இல்லை. நான் யாரை ஆராதிக்கிறேன், நான் யாரு, கர்த்தர் என்னை எப்படி உண்டு பண்ணாரு, என்னை குறித்தும் ஆண்டவரை குறிச்சும் அறிவு அவங்களுக்கு இல்லை. எல்லாம் போய் ஒதுங்கிட்டாங்க. ஆனா இந்த கிதியோன் ஒருத்தருக்கு மட்டும்தான், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள ஒரு பெரிய சக்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறார். நான் அடுப்படியிலே கடந்தாலும் என்னை பொன் சரக்காய் மாற்றுகிற என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் 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 பெரியவர். நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். இன்னைக்கு எல்லாரும் இந்த 2வது அபிஷேகத்திற்காக ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே, முதல்ல என்ன குறிச்சு நான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா எனக்கு வேணும் ஆண்டவரே. நான்